Hi friends, welcome to our channel. This video is sponsored by Educast. இந்த எஜுகஸ்டோட வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தொடர்பான வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்மளோட வீடியோ பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பொருளாதார தடையை நீக்க சங்குப்பூ பரிகாரம் செய்வது எப்படி? இறைவனை சென்றடையும் கருவிகளில் மிக முக்கியமானது மலர்கள். இயற்கையோடு இசைந்து பல வண்ண நிறங்களில் மனதை வருடும் மனம் வீசி மனதை ஒருமுகப்படுத்துவதால் வழிபாட்டில் மலர்களின் பங்கு மிகவும் அதிகம். அதிலும் குறிப்பாக வழிபாட்டிற்கு உகந்த மலர்களை சிலது உண்டு. குறிப்பிட்ட சில மலர்களை பூஜைக்கு பயன்படுத்துவார்கள். குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு உரிய மலர்களும் உண்டு. ஒரு சில மலர்கள் வழிபாட்டிற்கு ஏற்புடையது அல்ல என்ற பாகுபாடும் உண்டு. கோலாகலமாக அந்த வகையில் சங்குப்பூ என்பது வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்புடைய மலராக கருதப்படுகிறது. அதனுடைய வண்ணமும் வடிவமும் அதனை வழிபாட்டிற்கு ஏற்புடையதாக கருத செய்கிறது. மேலும் அந்த பூ துர்க்கையின் மறு அவதாரம் எனவும் சொல்லப்படுவது உண்டு. சங்குப்பூவிற்கு ஆங்கிலத்திலும் அறிவியல் ரீதியாகவும் பல பெயர்கள் உள்ளன. நம் மரபில் ஏராளமான நம்பிக்கைகள் நிலவி வருகின்றன. அதற்கு பின் ஒரு அறிவியல் தாற்பயமும் சொல்லப்படுவது உண்டு. அந்த வகையில் சங்குப்பூ குறித்து சொல்லப்படும் நம்பிக்கை யாதெனில், சங்குப்பூவை வைத்து வழிபடுபவர்களுக்கு வெற்றியின் வாசல் விரைவாக திறக்கும். அதிலும் குறிப்பாக சங்குப்பூ விஷ்ணு வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது ஆகும். காரணம், சங்கு சக்கரதாரியான விஷ்ணு பெருமானுக்கு சங்கு வடிவில் இருக்கும் பூவை அர்ப்பணிப்பது என்பது பல நன்மைகளை கொடுக்கும். மேலும் இதனுடைய வண்ணத்தின் அடிப்படையில் இந்த மலரை சனி பகவானுக்கும் அர்ப்பணிக்கலாம் என்பது கூடுதல் சிறப்பு. குறிப்பாக பொருளாதார சிக்கல் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு இறைவனிடம் வேண்டிக் கொண்ட பின் திங்கள் அல்லது சனிக்கிழமைகளில் 3 சங்குப்பூக்களை ஓடும் தண்ணீரில் விட வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் பொருளாதார தடைகள் நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை செய்த ஒரு சில நாட்களிலேயே இந்த மாற்றத்தை உணர முடியும் என்கின்றனர். வழிபாட்டிற்கு மட்டுமின்றி ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த மலர் பல நன்மைகளை தருவதுண்டு. மைக்ரேன் தலைவலி, கண் பார்வை கோளாறு, ஜீரண பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, மஞ்சள் காமாலை மற்றும் புண் போன்ற உடல் உபாதைகளுக்கு மருந்தாகவும் இந்த மலர் பயன்படுகிறது. விஷ்ணுவிற்கு சங்கு புஷ்பம் பூஜைக்கு உகந்த மலராக கருதப்படுவதால் மதிய வேளையில் விஷ்ணுவை வழிபடும் போது சங்கு புஷ்பம் பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. தாமரை, மல்லிகை, வில்வம் போன்றவற்றுடன் சங்கு புஷ்பத்தையும் பூஜைக்கு பயன்படுத்தலாம். சங்கு புஷ்பம் விஷ்ணுவின் நிறமான நீல நிறத்தை ஒத்திருப்பதால் விஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமான மலராகவும் கருதப்படுகிறது. மேலும் சங்கு புஷ்பம் பாவங்களை போக்கும் சக்தி கொண்டது என்றும் நம்பப்படுகிறது. எனவே விஷ்ணுவை வழிபடும் போது சங்கு புஷ்பத்தை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது.